ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி. இன்றைக்கி காலேஜ் லீவு. காலேஜ் இருந்தாக்க நான் காலையிலே வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்து அனுப்பியிருப்பேன். இன்றைக்கி வீட்டில் இருந்தாளா பாப்பா, அதனால் இன்றைக்கி ஒரு முட்டை கிரேவி செய்யலாம் அப்படின்ட்டு நான் எப்படி என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ரைஸ், சப்பாத்தி, இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். தொட்டு சூப்பராக இருக்கும். சில பேர் கடுகு போடுவாங்க தாளிக்கிறதுக்கு. நான் கடுகு போடலை, வெறும் ஜீரகம் மட்டும் போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எப்போ அரைச்சிங்கனாலும் அது கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சள், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சதுக்கு பிறகு இந்த மஞ்சத்தூள், உப்பு இவைகளை போட்டு கலந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுட்டிங்கனாக்க இது 1 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. மஞ்சத்தூள் உங்களுக்கு கிருமி நாசினி, உப்பு ருசியை கொடுக்கும், அதிகமான ஒரு ருசியை கொடுக்கும். எண்ணெய் அந்த காளான் மாதிரி பூத்து போகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு உதவி பண்ணும். ஸோ இது 3மே கலந்து நீங்கள் வைக்கும்போது அந்த கலவை 1 மாதம் வரைக்கும் இருக்கும். இந்த ஸ்டைலில் தான் நான் எங்கள் வீட்டில் முட்டை கிரேவி செய்வேன். இன்றைக்கி மல்லித்தலை இல்லை, அதனால் வெங்காயத்தாள் இருந்துச்சு. ஒரு 2 வெங்காயம் முளைச்சி வந்துருந்துச்சு. அதை எடுத்து தான் நான் வச்சுருக்கேன். பொரிச்ச குழம்பும் முட்டை கிரேவியும் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. பொரிச்ச குழம்பு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இந்த முட்டை கிரேவி கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கி டேயோட எங்கள் வீட்டு ஸ்பெஷல். முருங்கைக்காய் பக்கத்தில் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கொடுத்தாங்க. இங்கே கோயம்புத்தூரில் நிறைய இடங்களில் நிறைய முருங்கைக்காய் இப்போ இருக்குது. ரொம்ப சீப்பாகவும் விலை கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.